இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆடி மாதம் வந்துட்டு, அதாவது ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த நாள், சிவனுக்கு உகந்த நாள் இதெல்லாம் சொல்கிறோம்ல. ஆனால் ஆடி மாதம் வந்துட்டு நிறைய பேர் நான்வெஜ் மாமிசம் சாப்பிட்றாங்க. குறிப்பாக இந்த தேனி மாவட்டத்தில் ஒரு சில ஏரியாக்களில் மட்டும் நட ஆடின்னு சொல்லிட்டு முதல் ஆடி, அதாவது ஆடி 1ஆம் தேதி நட ஆடின்னு சொல்லிட்டு ஆடி 15, அப்புறம் கடைசி ஆடின்னு சொல்லிட்டு 3 நாள் வந்துட்டு மாமிசம் சாப்பிட்றாங்க. கறி, மட்டன் எல்லாமே சாப்பிட்றாங்க. ஸோ இது உண்மையில் அந்த ஆடி மாதம் நான்வெஜ் சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாது? 3 ஆடிகளுக்கும் அசைவ உணவை எடுத்துக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இந்த ஆடி மாதத்தில் மாதம் அமாவாசை வந்துட்டு தான் இருக்குது. அமாவாசைனாலே ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதம் வர்றதை விட அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த ஆடி அமாவாசை, ஆடி 18, ஆடி பெருக்கு, ஆடி பூரம், ஆடி வெள்ளி இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ ஆடி மாதத்தோட பெருமை என்ன, அதோட சிறப்புகள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சோம். ஸோ இதை பற்றி யார்கிட்ட பேசலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, தேனி மாவட்டத்தில் வருஷநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான கிராமத்தில் இருக்கக்கூடிய சீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஎல்பி மூலமாக ஜோதிடம் பார்க்கக்கூடியவர், ப்ளஸ் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், வாஸ்து இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அவர்கிட்ட தான் நம்ம சில கேள்விகள், பல சந்தேகங்கள் எல்லாம் கேட்டிருக்கோம். அவர் நமக்கு ஆடி மாதத்தை பற்றி, அமாவாசையை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காரு. அந்த வீடியோ பார்ப்போம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பு அப்படின்னா, ஆடி மாதம் அப்படின்னாலே சிறப்பு தான். ஆடி மாதம் அம்மனோட வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த மாதம் எல்லா அம்மன்களுக்கும். இந்த அம்மன் அருள் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் அபரிமிதமாக கிடைக்கும் அப்படின்றது தான் எல்லாத்தோட நம்பிக்கை. இந்த மாதத்தில் சூரிய பகவான் நீர் ராசியான கடகத்தில் பயணிக்கிறக்கூடிய காலம்தான் இந்த ஆடி மாதம். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போது நம்மளோட ராசி கட்டம் இருக்கும் பார்த்திங்களா, அதில் மேஷம் அப்படின்றது தான் சித்திரை மாதம். நம்ம எப்படி தமிழ் மாதத்தை சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடின்னு வர்றோமோ, அது மாதிரி மேஷம் தான் சித்திரை மாதம். அப்படியே மேஷம், ரிஷபம் அப்படின்னு ஒவ்வொரு மாதத்தை நம்ம கடத்தி வரும்போது இந்த கடக ராசியானது பார்த்திங்கன்னா ஆடி மாதமாக வரும். இந்த கடக ராசியோட அதிபதி யாருன்னா சந்திரன். அது மட்டும் இல்லாமல் இந்த கடக ராசி நீர் ராசி, சரிங்களா? அப்போது அந்த நீர் ராசியில் இந்த சூரியன் சஞ்சரிக்க அங்கே பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா சூரியனும் அந்த நீர் ராசியான சந்திரனில் பயணிக்கிறதும், அந்த நீர் ராசியான கடகத்தில் பயணிக்கிறதும், அது சந்திரனோட அதிபதினால, சந்திரன் அப்படின்னாலே உணவுக்கான அதிபதி. அப்போது அந்த உணவுக்கான அதிபதி அப்படின்னால இந்த காலகட்டத்தில் விவசாயம் செய்வதற்கு மிக உகந்த மாதமாக இது, அதை புதுசாக விதைக்கிறதுக்கு ஒரு உகந்த மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா பிராணசக்தி இருக்கு இல்லையா, இந்த மாதத்தில் காற்றும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வீசும். அதனால் எல்லாமே அந்த சூரியன், அந்த நீர், அந்த காற்று, இது எல்லாமே சம்மந்தப்படுறதுனால இந்த காலகட்டத்தில் விவசாயம் செய்வதற்கு உகந்த காலமாகவும், இந்த பிராணசக்தி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் பார்க்கப்படுது. பிராணசக்தி அப்படின்றது நமக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிர்களுக்கும் சம அளவில் கிடைக்கும்போது இந்த காலகட்டத்தில் விவசாயம் அபரிமிதமாக ஒரு வருவாயை கொடுக்கும் அப்படின்றது நம்மளோட முன்னோர்களோட நம்பிக்கை. நம்மளும் அதை இப்போ கடைபிடிச்சிட்டு தான் வரோம். அது மாதிரி இந்த ஆடி மாதங்களில் கூழ் ஊற்றுவாங்க. அது ஏன் அப்படின்னா கூழுன்றது பார்த்திங்கன்னா அதுவுமே நம்ம உடலுக்கு ஒரு அறிவியல் தான். நம்ம உடலில் சரியான அந்த வெப்பநிலைகளை சமப்படுத்துவதற்காக தான். ஏன்னா இந்த சூரியன் டக்குன்னு நீர் ராசியில் வரும்போது கிளைமேட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அந்த காலத்தில் எப்பயுமே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஒரு குளிருக்கும் வெயிலுக்கும் ரெகுலராக போயிட்டு வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின் அலர்ஜி, வேறு சில நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதையெல்லாம் சமப்படுத்துறதுக்கு தான் இந்த கூழ் ஊற்றுற பழக்கம் வந்தது. அது மட்டும் இல்லாமல் அதில் வேப்பிலையும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நம்ம உடல் ஒரு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படின்றதா இந்த நம்பிக்கை. அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா என்னென்ன சிறப்பு இருக்குன்னா, ஆடி தபசு, ஆடி பூரம், ஆடி வெள்ளி, ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி 18 அப்படின்னு பல சிறப்புகள் இந்த மாதம். இந்த மாதமே சிறப்பான மாதம் தான். அதில் ஸ்பெஷலாக இந்த மாதிரியான விழாக்கள்லாம், இது மாதிரியான நாட்களும் சிறப்பான நாட்கள்லாம் வருது. அதனால் இந்த மாதம் மிக மிக ஒரு சிறப்பான மாதம். அதே போல் இந்த ஆடி பூரம் அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் நிறையா பேர்கிட்ட பேசும்போது நிறைய பேருக்கு ஆடி வெள்ளி, ஆடி அமாவாசை இதெல்லாம் தெரியுது. ஆடி பூரம்னா என்னென்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ நிறையா பேருக்கு இந்த கேள்விகள் இருக்கும். அதனால் மறுபடியும் கேட்குறோம், ஆடி பூரம் அப்படின்னா என்ன, அன்றைக்கி என்ன செய்யலாம்? ஆடி பூரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நாளில் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த நாள் உமாதேவி அவதரித்த நாளாக புராணங்களில் சொல்கிறாங்க.
உலக மக்களை வந்து காப்பாற்றுறதுக்காக அம்மன் வந்து சக்தியாக உருவெடுத்த தினம் வந்து இந்த ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆடிப்பூரம் வந்து சைவ ஆலயங்களில் மட்டும் இல்லாமல் வைணவ தலங்கள்லையும் சிறப்பாக நடைபெறுது. இந்த ஆடிப்பூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணாக பிறந்து ஆண்டாள் வந்து இறைவனை கணவனாக பாவித்து ரங்கநாதனோட ஒன்றோடு ஒன்று கலந்த அந்த கோதை ஆண்டாள் பிறந்த நாளை வந்து இந்த ஆடிப்பூரம் நாளில் வந்து அவதரித்ததுனால இந்த நாளுக்கு ரொம்ப சிறப்பு. இந்த ஆடிப்பூர நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்டாள் பாசுரத்தை வந்து நீங்கள் படிக்கலாம். அதாவது திருமணமாகாத பெண்கள் வந்து ஆண்டாள் பாசுரத்தை வந்து இந்த நாளில் வந்து பாட திருமண தடை நீங்கி ரொம்ப வேகமாகவே திருமணம் நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இந்த பாசுரம் வந்து மார்கழி மாதத்தில் மட்டும்தான் பாடணுன்றது இல்லை, இந்த ஆடி மாதத்துலையும் இந்த பாசுரத்தை பெண்கள் பாடுவது ரொம்ப ரொம்ப மிக மிக சிறப்பு. அதே போல் அந்த ஆடி வெள்ளி அப்படின்னு என்ன செய்ய அன்றைக்கி என்ன பண்ணலாம், அந்த அம்மனுக்கு உகந்த நாள் இது மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, ஆடி வெள்ளின்னா என்ன? இந்த ஆடி வெள்ளியோட சிறப்புகள் அப்படி என்ன அப்படின்னா, ஆடி மாதத்தில் வந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் வந்து பெண் தெய்வங்களுக்கு சக்திகள் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு வேண்டுதலை வைக்கும்போது அந்த அம்மன் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஆடி மாதம்னாலே பெண் தெய்வங்களுக்கான மாதம். பெண் தெய்வங்கள் வந்து ரொம்ப அவங்களுக்கான மாதமாக இது கொண்டாடப்படுது. சரிங்களா? அதனால் ஆடி மாதம் முழுவதுமே அம்மன் அம்பிகையோ எந்த அம்மனையும் போய் நீங்கள் வழிபடும்போது உங்களுக்கு அந்த பலன் வந்து அவங்களுக்கான அந்த உங்களோட வேண்டுதலுக்கு வெகு விரைவாக அந்த அம்மன் நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்றது நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் கன்னிமாருன்னு சொல்லக்கூடிய இந்த கிராமங்களில் கன்னிமார் தெய்வங்கள் இருக்கும் இல்லையா, அதை வழிபடுறது மிக மிக சிறப்பு. ஏன்னா அந்த கன்னிமாருக்கு உங்கள் ஊரில் எப்படி வணங்குவாங்களோ அது மாதிரி நீங்கள் வணங்கிக்கலாம். இந்த காதோலை கருகமணி இதெல்லாம் வச்சு நீங்கள் எப்படி உங்கள் ஊரில் வழிபடுவாங்களோ அது மாதிரி நீங்கள் வழிபட்டு கன்னிமார் இதை வழிபடும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இந்த ஆடி வெள்ளி நாட்களில். அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரங்களை உச்சரித்திங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமைகளை அம்மனோட மந்திரங்களை நீங்கள் உச்சரித்து வரும்போது ரொம்ப வந்து உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இல்லை மற்ற மாதத்தில் வர்றதை விட அந்த ஆடி அமாவாசை ஒரு சிறப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா அந்த ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை அப்படி என்ன தான் சிறப்பு இருக்குது? அதே மாதிரி இந்த ஆடி அமாவாசை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஆடி அமாவாசைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நம்மளோட வருடங்கள்லேயே ஆடி அமாவாசை தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கருதப்படுது. நீங்கள் மற்ற நாளில் கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஆனால் ஆடி மாதத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் இந்த தர்ப்பணம் கொடுக்கணும். சரிங்களா? மாதம் உங்களால் கொடுக்க முடியலைன்னா ஒரு மாதத்தில் ஒரு காக்கைக்கு அந்த அமாவாசை அன்னைக்கு ஒரு காக்கைக்கு ஒரு எள்ளு கலந்த ஒரு பிண்டம் வைக்கிறது கூட நீங்கள் அந்த தர்ப்பணத்திற்கு சமமான ஒரு விஷயந்தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. அதாவது இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்களுக்கு நான் வெளியில் போய் பண்ண முடியல அப்படின்றவங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் உங்கள் கையில் கொஞ்சம் பச்சரிசி தர்பை புல்லை சிறு சிறு உடச்சி போட்டு அது கூட கொஞ்சம் கருப்பு எல்லை, ஆண்கள் வந்து கருப்பு எல்லை பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த முன்னோர்களுக்காக நான் இதை சமர்ப்பிக்கிறேன், இதை வந்துட்டு அவங்க பெற்றுட்டு இதன் அதிகப்படியான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நம்பிக்கையாக செய்யும்போது அந்த நீர்நிலைகளை வலது கையில் வச்சு நீங்கள் நீரை ஊற்றி இதை நீங்கள் செய்யணும். பெண்களாக இருந்தால் இதையே வெள்ளை எல்லை பயன்படுத்தி செய்யலாம். பெண்களும் செய்யலாம், ஆனால் அவங்க வெள்ளை எல்லை பயன்படுத்தணும். ஆண்கள் வந்து கருப்பு எல்லை பயன்படுத்தி செய்யும்போது முன்னோர்களோட ஆசி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இல்லை சிவலிங்க பிரதிஷ்டை செய்வது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நீங்கள் சிவலிங்கத்தை வந்து ஏதோ ஒரு கோயிலில் பிரதிஷ்டை பண்ணலாம். இந்த நாங்கள் இருக்க தேனி மாவட்டத்தில் வந்து சுருளியில் வந்து இந்த கோடிலிங்கம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அங்கேயுமே வந்து இதை சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்கிறாங்க. இதை வந்து நீங்கள் ஒரு அளவான தொகை தான் வரும், பெரிய தொகையெல்லாம் வராது. நீங்கள் இதை வந்து பிரதிஷ்டை செய்யும்போது 21 தலைமுறைக்கான பித்ருகளை வந்து நீங்கள் கரையேற்றி விட்ட பலன் கிடைக்கும். உங்களுக்கு உங்கள் முன்னோர்களை வந்து கரையேற்றி விட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மாதிரி சிவலிங்க பிரதிஷ்டையும் நீங்கள் செய்யலாம். முதியோர் இல்லத்தில் போய் நீங்கள் உணவோ இல்லை அவங்களுக்கு தேவையானதையோ கொடுக்கலாம். ஏன்னா அந்த அமாவாசையில் வந்து நிறைய பேர் வந்து முதியோர் இல்லத்தில் வந்து சாப்பாடு கொடுக்குறதுனால அது வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் அடுத்து பின்னாடி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் இப்பொழுது பொருளாக வந்து நீங்கள் செய்யலாம். அதன் மூலம் வந்து நீங்கள் நிச்சயமாக இதோட பலனை அடைவீங்க. அவங்களோட ஆசி வந்து நிச்சயமாக அவங்கள ஒரு நல்ல நிலைகளுக்கு கொண்டு போகும். ஆடி 18 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தொட்டதெல்லாம் பல மடங்காக பெருகக்கூடிய ஒரு நாள் இந்த ஆடி 18. அதே மாதிரி புண்ணிய தினமாக கொண்டாடப்படுது. இந்த 365 நாட்களில் வந்து புண்ணிய தினமாக கொண்டாடப்படுவதும் வந்து இந்த ஆடி 18 தான். அந்த இறை வழிபாட்டுக்கு மிக மிக உகந்த நாள். குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் வந்து நிச்சயமாக எல்லாரும் பண்ணணும். வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமாக கோயிலுக்கு போய்
இந்த ஆடி 18 அன்னைக்கு வந்து நீங்கள் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அதோட பலன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீர்நிலைகளுக்கு நன்றி கூறக்கூடிய நாளாக இந்த நாள் வந்து போற்றப்படுது. நீர்நிலைகள் இருக்கு இல்லையா, அது ஆற்றங்கரை, இந்த குளத்தக்கரை, அதான் நீர் போகக்கூடிய இடங்கள், நதி நீர்கள் செல்லக்கூடிய இடங்களில் அந்த கரைகளில் நின்று இந்த நாளை வந்து அந்த நீருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாளாக இந்த ஆடி 18 கொண்டாடப்படுது. அதே மாதிரி இந்த புதுமண தம்பதிகள் இருக்காங்க இல்லையா, புதுமண தம்பதிகள் வந்து அந்த வாழ்க்கை சுபமாக இருக்கிறதுக்கு வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, வளையல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுத்துட்டு இந்த நீரும் நிலமும் இணையும் அந்த நீர்நிலைகள் இருக்கு இல்லையா, அந்த கரையில் உட்காந்து பூஜை செஞ்சால் அதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலியாக வாழும், அதாவது நீண்ட நாட்களில் நாட்கள் முழுவதுமே சுமங்கலியாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அதாவது இப்படி செய்யும்போது அது ஒரு நம்பிக்கையாக வந்து போற்றப்படுது. ஆடி பெருக்கு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காவேரி ஆற்றுல நீராடுவது, அந்த நதிக்கு பூஜை செய்வது வந்து பார்த்திங்கன்னா பாவங்களை தீர்ப்பதாக சொல்லப்படுது. அதாவது நம்மளோட முன் பாவங்களை நீக்குது அப்படின்றது நம்பிக்கையோடு நீக்குது. அப்படி நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு சரிங்களா. அதே மாதிரி நல்ல புத்தியும் சகல சௌபாக்கியமும் இந்த காலத்தில் கிடைக்கும். அந்த நீரில் வந்து நீங்கள் வந்து காவேரி நீரில் வந்து நீராடி வரும்போது இது மாதிரி சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இதை நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்யும்போது நிச்சயமாக அதோட பலன் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். இதுதான் அந்த ஆடி 18 ஆடி 18 நிறையா செய்யலாம். இந்த ஆடி 18 வந்து அன்றைக்கி வந்து இந்த விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது அதற்கான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது இதோட நம்பிக்கை. அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் வந்து கணவன் மனைவி ஆடி மாதத்தில் பொதுவாக கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்க இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கும், பட்டீஸ்வரம், திருசக்தி முற்றம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய சிவக்கொழுந்தீஸ்வரர் அந்த 2 கோயிலையும் தரிசித்து வரும்போது கணவன் மனைவியோட ஈகோ விலகி நீங்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் தரிசித்துட்டு வரும்போது நீங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். ஏன்னா திருச்செங்கோட்டில் வந்து அர்த்தநாதீஸ்வரர் சிவன் பாதி பார்வதி பாதியாகவும், சிவக்கொழுந்தீஸ்வரர் கோயிலில் வந்து அந்த சிவனை வந்து அம்மன் வந்து தன்னோட கையோடு சேர்த்து அணைத்திருக்கிற மாதிரியும் எங்கேயும் ஓடாத அளவுக்கு ஒரு ஒற்றுமையை அவங்களோட கணவன் மனைவி ஒற்றுமையை காட்டுற மாதிரியான ஒரு சிலை அங்கே இருக்கிறதுனாலையும் நீங்கள் வந்து இங்கே சென்று வரும்போது உங்களுக்கான கணவன் மனைவிக்கான ஒற்றுமை மேலோங்கும் அப்படின்றது நம்பிக்கை. அதனால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமாக வந்து உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையோடு வாழுவீங்க அப்படின்றது அங்கே இறைவன் உங்களுக்கு அருள்வாங்க. அதே போல தர்ப்பணம் அப்படி கொடுக்குறாங்கல்ல, அதாவது சிலர் வந்துட்டு பெண்கள் கொடுக்கக்கூடாத தர்ப்பணம் ஆண்கள் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்றாங்க. இது உண்மையிலே பெண்கள் கொடுக்கக்கூடாதா? ஒருவேளை பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அப்படி சூழ்நிலை இருக்குன்னா, இப்போது ஒரு ஃபேமிலி இருக்காங்க, புருஷன் பாண்டி இருக்காங்க, 2 பிள்ளை இருக்கானுங்களே, 2 பொம்பளை பிள்ளையாக இருந்தபோது ஸோ அவங்க முன்னோர்கள் யாராக இறந்துடுறாங்க, அப்போ தர்ப்பணம் யார் கொடுக்குறது அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. அதே போல் பெண்கள் வந்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பொண்ணுங்க மட்டும் இருக்காங்களே வைங்களேன், அவங்க அப்பா இறந்துடுறாரு, அவர் சுடுகாட்டில் போய் அவர் கொல்லி வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. ஏன்னா இப்போது நம்ம நிறையா ஊரில் பார்க்கும்போது இப்போது பெண்கள் மட்டும் இருக்காங்கன்னா சுடுகாடு வரைக்கும் போக முடியதில்லை. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தாண்டோன்னே இடுகாடுன்னு சொல்கிறோம்ல, அதோட ஒன்று பாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் உள்ளே போக முடியலை. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போய் யார் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று புதைக்கணும், இல்லைனா வைப்பாங்க, ஏதோ செய்வாங்கள்ல, ஏதோ ப்ரொசீஜர் செய்கிறாங்கல்ல. ஸோ பெண்கள் அங்கே போக முடியாது அப்படின்றனால அவங்களோட அண்ணன் தம்பிகள், அதாவது அண்ணன் தம்பி மீன்ஸ் சித்தப்பா பெரியப்பா பையன் பங்காளி முறைகள் அவங்க தான் செய்கிறாங்க. ஸோ இதுதான் வழக்கமாக காலகாலமாக இருக்குது. இருந்தாலும் அந்த பெண்களோட மனசில் எப்படி இருக்கும், என்னதான் இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு அவங்களோட குழந்தைகள் பண்ணுறதான சரியான முறையாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுவாங்கள்ல. ஸோ அவங்க பண்ண முடியாமல் அவங்க சித்தப்பா பையனை யாரோ பண்ணுறாங்கல்ல. ஸோ வந்து இது சரியாக தப்பாக நம்ம கேட்கல. பட் பெண்கள் போய் அந்த இடத்துல அவங்களோட ஆண்கள் இல்லாத பட்சத்தில் பெண்கள் போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு தர்ப்பணமோ இல்லை கொல்லி வைக்கலாமா வைக்கக்கூடாதா? பெண்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாமா கொல்லி வைக்கலாமா அப்படின்ற கேள்விகளுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீதா பிராட்டி, அதாவது ராமனோட மனைவியான சீதை வந்து தசரத மகாராஜன் அவருக்கு வந்து அந்த பிண்டம் கொடுத்ததாக வந்து வரலாறு இருக்குது. அது மாதிரி நம்ம திருவிளையாடல் புராணத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாடாதகை பிராட்டியார் வந்து அவதார படலத்தில் வந்து அம்பாள் மீனாட்சியாக மதுரையை ஆண்டுகிட்டு இருக்க காலத்தில் வந்து அவரோட தந்தை மலையத்துவச பாண்டியன் அவர் வந்து
இறந்து போயிடுறாரு. அவருக்கான அந்த இறுதி கிரியை வந்து அந்த நம்ம மீனாட்சி அம்மனே செஞ்சதாக திருவிளையாடல் புராணத்திலே இருக்குது. சரிங்களா? விரத நெறி அடைந்து ஈற்றுக்கடன் பிறவும் தாதைக்கு விதியால் ஆற்றி அரதன மெல்லனை மேற்கொண்டு உலகமெல்லாம் ஒரு உடைக்கீழ் ஆழ்வாளானாள் அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இது எல்லாமே புராண காலத்தில் இருந்திருக்கு. பிற்காலங்களில் வந்து அது பெண் அடிமைத்தனமாகவோ அது எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து அவங்க செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான சூழலில் அது வந்து வந்திருக்கு. ஆனால் புராணத்தில் வந்து ராமாயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீதை கொடுத்ததாக சொல்லப்படுது பிண்டம். இந்த நம்மளோட திருவிளையாடல் இதில் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் தன்னோட தகப்பனுக்கு அந்த இறுதி முறைகளை செஞ்சதாக வரலாறு சொல்லுது. வைகை டேக் நண்பர்களுக்கு வணக்கம். வைகை டேக் வாடிக்கையாளர்களுக்கும் கொடான கொடி நன்றிகள். இந்த வாய்ப்பளித்த எனது நண்பர் ரமேஷ் அவர்களுக்கும் நன்றிகள்.